வணக்கம். ராமாயணம் அப்படிங்கிற மாபெரும் காவியத்துல ஒட்டுமொத்த கதையும் புரட்டி போட்ட ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண ஒரு கதை கிடையாதுங்க. அடுத்தடுத்து நடந்த பல சம்பவங்களோட ஒரு பிரம்மாண்டமான சங்கிலி தொடர் அப்படின்னே சொல்லலாம். சீதையை ராவணன் கடத்திட்டு போன அந்த காவிய பின்னணிய ஒவ்வொரு கட்டமா நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். வாங்க அந்த இதிகாச பயணத்துக்குள்ள நேரா போயிடலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த மேற்கோளை கவனிங்க. மணலில் வரையப்பட்ட ஒரு கோடு, ஒரு மாயப்பொன்மான், ஒரு மாபெரும் காவியப் போர். இந்த ஒற்றை வரியில தான் ஒட்டுமொத்த காவியத்தோட பிரம்மாண்டமும் அடங்கியிருக்கு. வெறும் ஒரு சின்ன கோடு, ஒரு மாயத் தோற்றம், இது எப்படி ஒரு உலக போர்க்கே வித்துட்டுச்சு? இது வெறும் உணர்ச்சிகளோட மோதல் மட்டும் இல்ல, அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடுல நடந்த ஒரு பெரிய யுத்தத்தோட ஆரம்ப புள்ளி. இதெல்லாம் எப்படி ஒரு சினிமா காட்சி மாதிரி அடுத்தடுத்து நடக்குதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒரு பெரிய பேரழிவா மாறுதுன்னு இந்த டைம்லைன்ல பாருங்க. முதல் நாள்ல ராமன் சூர்பனகையை நிராகரிக்கிறாரு. அதே நாள்ல அவளுக்கு ஒரு கடுமையான தண்டனையும் கிடைக்குது. அதோட விளைவு 2வது நாள்ல ராவணனுக்கு ஒரு பெரிய வெறியா உருவெடுக்குது. 3வது நாள்ல அது உலகமே நடுங்குற மாதிரியான ஒரு வஞ்சக திட்டமா மாறுது. வெறும் 3 நாள்ல அமைதியா இருந்த ஒரு இடம் எப்படி புயலா மாறுதுன்னு பாக்குறப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ அப்படியே ஒரு அடர்ந்த அமைதியான காட்டுக்கு மனசால போயிருங்க. இதுதான் அந்த புயலுக்கு முந்தைய அமைதி. மரங்களோட கிளைகள் வழியா மென்மையா விழுகிற சூரிய ஒளி, சுத்தி பறவைகளோட சத்தம், மனச மயக்கிற ஒரு தெய்வீக அமைதி. ராமன், சீதை, அப்புறம் லக்ஷ்மணன் 3 பேரும் தங்களோட வனவாசத்தை எந்த குறையும் இல்லாம ரொம்ப அமைதியா கழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்க போறதில்ல அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய முரண். இந்த அமைதியான சூழ்நிலையில தான் சூர்பனக வர்றா. அவ ராமனை பார்த்த உடனே ரொம்பவே ஆசைப்படுறா. ஆனா ராமன் அவளை நிராகரிச்சிடுறாரு. அந்த ஒரு நொடி அவளோட ஆசை எப்படி ஒரு கொடிய கோபமா வன்மமா மாறுதுன்னு பாருங்க. அந்த உணர்ச்சியோட உடனடி விளைவு நேரா சீதை மேல ஒரு தாக்குதலா வெடிக்குது. இந்த ஒரு நொடி உணர்ச்சி மாற்றம் தான் ஒட்டுமொத்த கதையோட போக்கையே முழுசா மாத்தி போடுது. அவ சீதைய தாக்க போனதும் லக்ஷ்மணன் சும்மா இருப்பாரா? குறுக்கே வந்து சீதைய காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் ஆக்ஷன் காட்சி மாதிரி அவளோட மூக்கையும் காதுகளையும் அறுத்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையை கொடுக்கறாரு. இந்த அவமானம் தாங்க முடியாத சூர்பனகை நேரா லங்கையில இருக்கிற தங்க அரண்மனைக்கு தப்பிச்சு போறா. அங்க தன்னோட அண்ணன் ராவணன் கிட்ட போய் சீதையோட அழக பத்தி ரொம்ப வர்ணிச்சு சொல்றா. அதை கேட்டதும் ராவணனோட முகமே மாறுது. அவன் கண்ணுல ஒரு ஆபத்தான வெறி பிறக்குது. இதுதான் வரப்போற பெரிய போருக்கான உண்மையான ஆரம்பம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ராவணன் வெறும் கோவத்துல மட்டும் எந்த முடிவும் எடுக்கல. ரொம்ப தெளிவா ஒரு கொடிய வியூகத்தை வகுக்கிறான். அவனோட அந்த 4 படி திட்டம் எவ்வளவு தந்திரமானதுன்னு பாருங்க. முதல்ல ஒரு மாயமான உருவாக்குறது, அது மூலமா ராமனை ஆசிரமத்தை விட்டு வெளியே அனுப்புறது, அப்புறம் ஒரு பொய்யான குரல் மூலமா லக்ஷ்மணனையும் துரத்துறது, கடைசியா சீதை தனியா இருக்கும்போது அவளை நெருங்குறது. ஒரு பலமான எதிரியை வீழ்த்தணும்னா முதல்ல அவங்கள தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற போர் வியூகத்தை ராவணன் இங்க ரொம்பவே கச்சிதமா பயன்படுத்துறான். ராவணனோட திட்டப்படி அவனோட மாமனான மாரீசன் ஒரு ஒளிரும் தங்கமானாக மாறுறான். அந்த பசுமையான காட்டுக்கு நடுவுல மின்னும் தங்க நிறத்துல பார்க்கவே 2 கண் பத்தாத அளவுக்கு அந்த மான் துள்ளி குதிச்சு ஓடுது. அதோட ஒவ்வொரு அசைவும் அந்த பளபளப்பும் சீதைய முற்றிலுமா மயக்கிடுது. ஒரு மாய தோற்றம் எவ்வளவு உண்மையானதா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சான்று. அந்த மானை பிடிச்சு தரும்படி சீதை ராமன் கிட்ட கேட்க ராவணனோட முதல் கட்ட திட்டம் ரொம்ப வெற்றிகரமா நிறைவேறுது. இப்போ ராமன் அந்த மானை வெகு தூரம் துரத்தி செல்றாரு. ஒரு கட்டத்துல அது மாயமான புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அம்பால அதை வீழ்த்துறாரு. ஆனா அந்த மாரீசன் சாகுறப்போ பண்ண காரியம்தான் ரொம்ப கொடூரமானது. அப்படியே அச்சசலா ராமன் குரல்லையே ஹா லக்ஷ்மணா அப்படின்னு பெரும் குரல் எடுத்து அலறான். காடு முழுக்க எதிரொலிச்ச இந்த குரல் ஆசிரமத்துல இருந்த சீதையோட காதுகள்ல இடி மாதிரி விழுது. தன் கணவனுக்கு ஏதோ பெரிய ஆபத்துன்னு சீதை ரொம்ப பதறி போறாங்க. இப்போ ராவணனோட திட்டம் அதோட உச்சத்தை நெருங்கிடுச்சு. சீதை கட்டாயப்படுத்தினதுனால லக்ஷ்மணன் ராமனை தேடி போக வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை. ஆனா அவன் போறதுக்கு முன்னாடி ஆசிரமத்தை சுத்தி ஒரு மந்திர கோட்டையே கிழிக்கிறான். அது சாதாரண கோடு இல்லைங்க, அதுதான் லக்ஷ்மண ரேகை. அது ஒரு ஒளிரும் எவராலும் உள்ள நுழைய முடியாத ஒரு மாயாஜால பாதுகாப்பு எல்லை. இந்த கோட்டை தாண்டி எந்த ஒரு அரக்கனாலும் உள்ள வரவே முடியாது. அந்த பெரிய காட்டுக்குள்ள சீதைக்கான முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்யற ஒரு அரணாவே இந்த கோடு மாறுது. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி வரலாம். இவ்ளோ பாதுகாப்பான ஒரு கோடு வரைஞ்சிருக்கு, அதை தாண்டி வந்தா ஆபத்துன்னு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் சீத்தை அந்த பாதுகாப்பு எல்லையை தாண்டி வெளியே வந்தாங்க? இதென்ன முட்டாள்தனமா இல்ல அறியாமையா? கண்டிப்பா கிடையாது. இதுக்குள்ள ஒரு ஆழமான தார்மீக போராட்டமே இருக்கு. ஒருவேளை ராவணன் ஒரு அரக்கனாவே வந்திருந்தா இந்த கோடு கண்டிப்பா அவளை காப்பாத்திருக்கும். ஆனா அவன் வந்தது எப்படி தெரியுமா? ராவணன் ஒரு ஏழை சன்னியாசியோட வேஷத்துல பசியால வாடுற மாதிரி வந்து பிச்சை கேட்கறான். சீத்தை எல்லையை தாண்டினதுக்கு முக்கிய காரணமே அவங்களோட தர்மம் தான்.
வாசல் தேடி வந்து உணவு கேட்கிற ஒரு சாதுவுக்கு சாப்பாடு கொடுக்காம திருப்பி அனுப்புறது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறது அவங்களோட அறம். தன்னோட பாதுகாப்பை விட வீட்டுக்கு வந்த ஒருத்தரோட பசிய போக்குறது தான் தன்னோட கடமைன்னு அவங்க நம்பினாங்க. ஆனா அவங்களோட அந்த தூய்மையான அற உணர்ச்சியையே ராவணன் அவங்களுக்கு எதிரான ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்திட்டான். சீத்தை கையில சாப்பாட்டோட அந்த எல்லையை தாண்டின மறுகணமே அந்த பலவீனமான சன்னியாசி அப்படிங்கிற மாய முழுசா கலையுது. இதோ இந்த இடத்துல தான் அந்த கொடூரமான உருமாற்றம் நடக்குது. வானம் இருளடையுது, புயல் காத்து வீசுது. கண்ணிமைக்கிற நேரத்துல 10 தலைகளும் நெருப்ப கக்கிற கண்களும் கொண்ட ஒரு மாபெரும் அரக்கனா ராவணன் தன்னோட உண்மையான வடிவத்தை காட்டுறான். உண்மையிலே சொல்லப்போலா நம்மள சீட் நுனியில உட்கார வைக்கிற ஒரு சினிமாட்டிக் காட்சி இது. தான் ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சீத்தை உணர்ற அந்த தருணம் ரொம்பவே பயங்கரமானது. எல்லாம் முடிஞ்சது. ராவணன் சீத்தைய வலுக்கட்டாயமா புடிச்சு அவனோட புஷ்பக விமானம், அதாவது அந்த மாயாஜால பறக்கும் தெருக்குள்ள இழுத்துட்டு போறான். வானம் முழுக்க இருண்டு இடி மின்னலோட ஒரு பெரிய புயலே உருவாகுது. சீத்தையோட கதறல் அந்த பெரும் காத்துல அப்படியே கரைஞ்சு போகுது. இந்த இதிகாசத்திலேயே ரொம்ப இருண்ட உணர்ச்சிகரமான ஒரு கட்டம்னா அது இதுதான். ஒரு தூய்மையான ஆன்மா வஞ்சகமா கடத்தப்பட்டு வானத்துல சிறைப்பிடிச்சு செல்லப்படுறத நினைச்சு பாருங்க. ஆனா சீதைய அத்தனை சுலபமா அவன் கொண்டு போக முடியுமா? அப்போதான் வானத்துல ஒரு பிரம்மாண்டமான உருவம் வருது. அவர்தான் ஜடாயு, ஒரு மாபெரும் தெய்வீக கழுகு. வயசான பறவையா இருந்தாலும் சீதையை மீட்க ஜடாயு தன் உயிரிய பணயம் வச்சு போராடுறாரு. வானத்துல சிறகுகள் பறக்க கூர்மையான நகங்களால ராவணனை தாக்குறாரு. அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஏரியல் ஆக்ஷன் போர் நடக்குது. ஆனா ராவணனோட கொடிய பலத்துக்கு முன்னாடி ஜடாயுவால தாக்கு பிடிக்க முடியல. ராவணன் ஒரு பெரிய தாக்குதலால ஜடாயுவை கீழே வீழ்த்திடுறான். தர்மத்துக்காக தன்னோட உயிரியே தியாகம் செஞ்சிட்டாரு ஜடாயு. கடைசியா ராவணனோட தேர் லங்கைக்கு போய் செந்திருச்சு. சீதைய அசோகவனம் அப்படிங்கிற ஒரு தோட்டத்துல சிறை வைக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான தோட்டமா இருந்தாலும் சீதையை பொறுத்த வரைக்கும் அது சோகம் மட்டுமே நிறைஞ்ச ஒரு இடம். அங்க ஒரு மரத்துக்கு கீழே தனிமையில கண்ணீரோட உட்கார்ந்திருக்காங்க. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது அவங்க கண்ணீரை இல்லைங்க, அவங்களோட மன உறுதிய. உடல் அளவுல அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களோட மனசையும் ராமன் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கையும் ராவணனால ஒருபோதும் சிறைப்பிடிக்கவே முடியல. ஒரு வலிமையான போராளியா அவங்க அங்க காத்துட்டு இருக்காங்க. நாம இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, தீமை பார்க்கறதுக்கு வேணா ரொம்ப பிரம்மாண்டமா தெரியலாம், தற்காலிகமா அது ஜெயிச்ச மாதிரி கூட தோணலாம். ஆனா தர்மம் தோத்துருச்சுன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. சொல்லப்போனா சீதையை கடத்தின இந்த சம்பவம் தான் ராவணனோட சாம்ராஜ்யத்தை அழிக்க போற மொதப்படியே. தர்மம் தன்னை நிலைநிறுத்திக்க எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் சந்திக்கும். இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அநீதிக்கு தர்மம் எப்படி பதிலடி கொடுக்க போகுது? அந்த மாபெரும் காவிய போர் எப்படி இருக்க போகுது? அதுதான் ராமாயணத்தோட அடுத்த சுவாரஸ்யமான கட்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?